ட்ரக் கால்குலேஷன்ல ரொம்ப டஃப்னு நினைச்சு அதுல டைம் ஸ்பெண்ட் பண்ணாம அதை ப்ராக்டிஸ் பண்ணாம எக்ஸாம்ல ஜஸ்ட் லைக் தட்னு அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணி நெகட்டிவ் மார்க் ஸ்கோர் பண்ணி நாசெட் எக்ஸாம் கிளியர் பண்ணாம தவிக்கிற ஆள் நீங்களா? உங்களுக்கு தான் இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்ததுக்கு அப்புறம் ட்ரக் கால்குலேஷன் அண்ட் ஐவி ஃப்ளூயிட் கால்குலேஷன் ரொம்ப ரொம்ப ஈஸியா நீங்க வந்து கிளியர் பண்ணிட்டு போடுவீங்க எக்ஸாம்ல வித்தின் 1 minute. சோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. லாஸ்டா வந்து ஐ வில் ஆஸ்க் யூ ஒன் கொஸ்டின், அதுக்கான ஆன்சர் நீங்க தான் கமெண்ட்ல போட போறீங்க. அண்ட் ஒன் மோர் திங் இஸ் தட் இது வரைக்கும் நீங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் பெல் ஐக்கான பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஹாய், ஐம் சுரபி. ஐம் சீனியர் நர்சிங் ஆஃபீஸர் ஒர்க்கிங் இன் எய்ம்ஸ். நான் என்னுடைய வீடியோஸ்ல வந்து ரொம்ப டஃபான டாபிக்ஸ் எல்லாம் ஈஸியா சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அண்ட் நாசெட் எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கான ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ கைண்ட்லி டூ சப்ஸ்கிரைப் மை சேனல். இன்னைக்கு டாபிக் என்ன? ட்ரக் கால்குலேஷன். கைஸ், ட்ரக் கால்குலேஷன்ன்றது வந்து ரொம்ப சிம்பிள், சரிங்களா? மூணே விஷயம் தான். என்னன்னா, ஒண்ணு வந்து டிசைடு ட்ரக் டோசேஜ். இவ்வளவு ட்ரக் டோசேஜ் வந்துட்டு கொடுக்கணும் பேஷண்ட்க்குன்னு சொல்லுவாங்களா, அதுதான் ஃபர்ஸ்ட். ஓகேவா? அதுக்கு கீழே டிவைடட்ல என்ன வரும்னு பாத்தீங்கன்னா, என்ன உங்க கையில இருக்குன்றது வரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணோம், நம்மளுக்கு என்ன வந்துடும்? ஆன்சர் கிடைச்சிடும். எவ்வளவு எம்எல் கொடுக்க வேண்டியது இருக்குன்ற ஆன்சர் கிடைச்சிடும். டேப்லெட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி, எதுவுமே பண்ண வேணாம், இன்டூ 1 தான். ஆனா லிக்விட்ல இருந்துச்சுன்னா அவங்க எவ்வளவு எம்எல் கொடுத்துருக்காங்களோ அதையும் நம்ம மேல மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகேவா? அதாவது டிசைடோட சேர்த்து மல்டிப்ளை பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ஒரு 200 mg மெடிசன் வந்து உங்ககிட்ட இருக்கு. ஓகே, 100 mg பேஷண்ட்டுக்கு கொடுக்கணும். ஓகே, அப்ப என்ன பண்ணணும்? 200 mgன்றது எங்க வரும்? கீழே. ஸ்ட்ரென்த் அவைலபிள் எங்க வரும்? கீழே வரும். 100 mg தான் பேஷண்ட்க்கு கொடுக்கணும் சொல்றாங்க. சோ அது எங்க வரும்? மேல. சரியா? இந்த ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணா உங்களுக்கு என்ன வருது? ஹாஃப் வருதா? இது டேப்லெட், அந்த பேஷண்ட்க்கு எவ்வளவு தரணும்? ஹாஃப் டேப்லெட் தரணும். ஓகேங்களா? சோ டேப்லெட்னா ஜஸ்ட் இன்டூ 1 தான். பட் இதே நம்ம எம்எல்ல கன்வெர்ட் பண்றோம்னா எம்எல் எவ்வளவு கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம மேல மல்டிப்ளை பண்ணுவோம். அதுக்கு நான் இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். இப்ப கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, டாக்டர் orders a dose of 100 mg to be given orally. You have 25 mg tablet. How many tablet you should give? Okay, 100 mg வந்து கொடுங்க டாக்டர் சொல்றாங்க. உங்ககிட்ட இருக்கிறது வந்து எவ்வளவு? 25 mg டேப்லெட் கொடுங்கன்னு சொல்றது மேல, உங்ககிட்ட இருக்கிறது கீழே. சோ 100 mg டிவைடட் பை 25. டேப்லெட் போது என்ன ஆகும்? இன்டூ 1 தான் வரும், வேற எதுவுமே வராது. சோ ஆன்சர் என்ன வந்துடும்? 25. 100 டிவைடட் பை 25 எவ்வளவு? 4 டேப்லெட்ஸ் கொடுக்கணும், அவ்வளவுதான். சோ நெக்ஸ்ட் பாருங்க. Patient require 800 mg of liquid to be given orally. You have 250 mg in 5 ml of solution. Okay, what volume of drug should be given? ஸோ சேம் ஃபார்முலா தான் அப்ளை பண்ண போறோம். 800 mg மேல வந்துடும், கீழே வந்து உங்களுக்கு 250 mg அவைலபிள் இருக்குது. 250 mg. இப்போ இதுல பாத்தீங்கன்னா 5 ml அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கா. இந்த 5 ml ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த 5 ml வந்து நம்ம எங்க போடணும்? மல்டிப்ளை பண்ணணும், மேல இருக்க நம்பரோட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 800 into 5 divided by 250 mg. ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா, கால்குலேட் பண்ணீங்கன்னா ஆன்சர் என்ன வரும்? 16 ml. 16 ml ஆஃப் ட்ரக் தான் பேஷண்ட்க்கு கொடுக்கணும். நெக்ஸ்ட், patient needs 270 mg of drug D by injection. 150 mg in 5 ml of liquid is available. How many ml will you administer? நீங்க கொடுக்க வேண்டியது எவ்வளவு? 270. So 270 எங்க வந்துரும்? மேல வந்துரும். டிவைடட் பை எவ்வளவு அவைலபிள் இருக்கு? 150 mg அவைலபிள் இருக்கு. அதுல எவ்வளவு? 5 ml of liquid. அந்த 5 ml எங்க வரும்? மேல வரும். So 270 into 5 divided by 150. அதோட ஆன்சர் என்ன? எஸ், 9 ml. நீங்க இதை கால்குலேட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்து 9 ml வரும். ஸோ இதுதான் வந்து ரொம்ப சிம்பிளான ட்ரக் கால்குலேஷன் ஃபார்முலா. வாட் எவர் இட் இஸ், இந்த ஃபார்முலா நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா யூ கேன் ஈஸிலி ஆன்சர் த கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐவி ஃப்ளூயிட்க்கு ஒரு கொஸ்டின். இப்ப பாருங்க, இந்த ஒரு கொஸ்டின் நீங்க வந்து கண்டிப்பா வந்து நாசெட் எக்ஸாம்ஸ்ல பாத்துப்பீங்க. நர்ஸ் ரம்யா have to infuse 500 ml of DNS solution in over 6 hour. Drop factor is 20 GTT per ml. Okay, what flow rate will nurse Ramya will keep on the IV infusion pump? Okay, drops per minute the most of the time questions இருக்கு. drops per minute கேட்டாங்கன்னா என்னன்னா, total volume to be infused in ml into drop factor divided by infusion time in minutes. அவ்வளவுதான். இதுல பாருங்களேன், எவ்வளவு ml ஃபுல்லா அட்மினிஸ்டர் பண்ணும்? 500 ml. ஓகே, into drop factor எவ்வளவு? 20 divided by எவ்வளவு டைம்ல? 6 hours. 6 hours எழுதலாமா? இல்ல, hours இல்ல, மினிட்ஸ்ல எழுதணும். ஸோ 6 ஹவர்ஸ்ன்றது எவ்வளவு மினிட்? 6 6 36, 360 மினிட்ஸ். ஸோ ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 10,000 டிவைடட் பை 360. ஆன்சர் வந்து 27.7. நீங்க இதை வந்து டிவைட் பண்ணீங்கன்னா you will get 27.7. அதை ரவுண்ட் பண்ணா 28 டிராப்ஸ் பெர் மினிட் தான் வந்து பேஷண்ட் வைக்கணும். ஸோ டிராப்ஸ் பெர் மினிட் அப்படின்னு கொஸ்டின் வந்ததுன்னா அதோட ஃபார்முலா என்ன? டோட்டல் வால்யூம் டு பி இன்டியூஸ்ட் இன்டு டிராப் ஃபேக்டர் டிவைடட் பை டைம் இன் மினிட்ஸ். சப்போஸ் இதுலயே வந்து உங்களுக்கு வேற மாதிரி உல்டாவா கொஸ்டின் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க.
ஃபார் எக்ஸாம்பிள் சப்போஸ் இன்ஃபியூஷன் டைம்னா உங்களுக்கு கொஸ்டின் கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும், இந்த டிராப் பர் மினிட்ன்றது கீழே வந்துரும். டோட்டல் வால்யூம் ஆஃப் ஃப்ளூயிட் இன் ml இன்டூ டிராப் ஃபேக்டர் டிவைடட் பை டிராப் பர் மினிட். அவ்வளவுதான். நம்ம இந்த கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணுவோம் இல்லையா, நம்மளுடைய மேக்ஸ் எக்ஸாம்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மேக்ஸ் சப்ஜெக்ட்ல கிராஸ் மல்டிபிகேஷன் அதுதான். டிராப் பர் மினிட் கிராஸ் மல்டிபிகேஷன் இன்ஃபியூஷன் டைம். இன்ஃபியூஷன் டைம் இருக்கிற இடத்துல டிராப் பர் மினிட் வரும், டிராப் பர் மினிட் இருந்த இடத்துல இன்ஃபியூஷன் டைம் வரும். அந்த மாதிரி ஜஸ்ட் நீங்க ஆல்டர்னேட் பண்ணி இந்த மாதிரி சம்ஸ் வந்து நீங்க ஈஸியா சால்வ் பண்ணலாம். ஓகே காய்ஸ், இப்போ நான் வந்து கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம சில எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாமா? கொஸ்டின் பாருங்க. Physician prescribes an infusion of 1800 ml of IV fluid over 24 hours, with half of this amount to be infused over first 10 hours. The client should receive how many milliliter of IV fluid per hour during the first 10 hours? இது நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நல்லா ரீட் பண்ணுங்க இந்த கொஸ்டின், ஓகேவா? ஸோ பிசிஷியன் வந்து என்ன சொல்றாங்க, 1800 ml வந்து பேஷண்ட்டுக்கு போகணும் IV fluid. சரி, எவ்வளவு நேரத்துக்கு? 24 ஹவர்ஸ்க்கு போகணுமா. இதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து 10 ஹவர்ஸ்ல போகணுமா. இதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் எவ்வளோ? 1800 ml ஃபர்ஸ்ட் ஆஃப் எவ்வளோ? 900 ml. ஸோ 900 ml எவ்வளவு நேரத்துல போகணும்? 10 ஹவர்ஸ்ல போகணும். ஸோ the client should receive how many milliliter of IV fluid per hour? ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு ஃப்ளூயிட் போகணும்? இது ஒன்றும் பெரிய கொஸ்டின்லாம் கிடையாது. 900 ml 10 மணி நேரத்துல போகணும்னா ஒரு மணி நேரத்துல எவ்வளவு ml போகணும்? 900 டிவைடட் பை 10, 90 ml, 95 ml in 1 hour. அவ்வளவுதான். இதுக்கு நம்மளுடைய பழைய ஃபார்முலாலாம் நான் சொல்லி கொடுத்த அந்த ஃபார்முலா அந்த பெரிய மெத்தட்லாம் கிடையாது. இது ரொம்ப சிம்பிள். கொஸ்டினை ரீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய கொஸ்டின் மாதிரி கொடுப்பாங்க, ரொம்ப டஃபா இருக்க மாதிரி இருக்கும். பட் ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இட் பி வெரி ஈஸி. ஸோ பாருங்க, 1800 ml ஃப்ளூயிட் வந்து நான் ஃபுல் டேல கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா இல்ல 10 மணி நேரத்துல பாதி ஃப்ளூயிட் போனா போதும். பாதினா 900 ml. 10 மணி நேரத்துல 900னா ஒரு மணி நேரத்துல எவ்வளவு ml போகணும்? 90 ml. 900 by 10. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் பாருங்க. Physician medication orders read as paracetamol 500 mg கொடுக்கணுமா. அவைலபிள் டோஸ் பாத்தீங்கன்னா 200 mg in 5 ml. எவ்வளோ? 5 ml. ஸோ எவ்வளவு ட்ரக் கொடுப்பீங்கன்னு கேக்குறாங்க. இது ரொம்ப ஈஸி தானே. 500 மேல வரும், 200 கீழே வரும், 500 இன்டூ 5 வந்துடும், மேல வரும். ஏன்னா இன்டூல போடுறது என்ன சொன்னேன், அவைலபிள் ml மேல. இப்ப என்ன பண்ணுங்க, இது ரெண்டும் டிவைட் பண்றீங்க அப்படின்னா என்ன வரும்? 25 by 2, 12.5. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 12.5 ml தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Nurse need to administer 0.25 mg digoxin, okay, orally. Available dose 0.5. So நம்ம எவ்வளவு அட்மினிஸ்டர் பண்ணோம்? மேல 0.25. ஆனா அவைலபிள் இருக்கிறது 0.5 தான் கீழே. எவ்வளவு டேப்லெட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம இந்த ரெண்டுக்கு டிவைட் பண்ணோம். டிவைட் பண்ணும்போது என்ன வரும்? 5. ஓகே, இங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டெசிமலை எடுக்கணும். டெசிமல் எடுக்கணும்னா மேல 100 கீழே 10 கீழே 100 மல்டிப்ளை பண்ணும். அப்ப என்ன ஆகும்? 25 by 15 வரும். ஓகே, இது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1 by 2. ஆன்சர் வந்து என்னது? ஹாஃப் டேப்லெட். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A patient has a bottle of levothyroxine, eltroxin tablet இருக்கு பேஷண்ட் கிட்ட, 50 mcg பாட்டில். டாக்டர் has ordered 75 mcg every day. ஓகே, per டேக்கு எவ்வளவு? 75 mcg எடுக்க சொல்றாங்க. How many tablets should the patient take? இது வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இது நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது 1.5 டேப்லெட் தான் எடுக்கணும். பட் நான் சொன்ன அந்த மெத்தட்ல நீங்க கால்குலேட் பண்ணீங்கனாலும் அந்த எளிய வகையில் மூட்டை பூச்சி நசுக்குவது எப்படின்னு அந்த மாதிரி அந்த ஈஸியான மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அவை டிசைட் டோஸ் எவ்வளவு கொடுக்கணும்? பேஷண்ட்டு 75 கொடுக்கணும். நம்ம கிட்ட எவ்வளவு அவைலபிள் இருக்கு? 50 இருக்கு. அப்போ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணணும். நமக்கு என்ன வரும்? 1.5 வரும். ஸோ 1.5 இஸ் த ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்களேன். இது ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. Dexamethasone 8 mg in 100 ml of NS to be infused over 60 minutes. Okay, tubing has a drip factor of 15 GTT. அப்போ அதோட drop factor வந்து 50. So drop factor எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 15. How many drops per minute has to be set? So question வந்து கிளியரா இருக்கு. drops per minute தான் நீங்க கால்குலேட் பண்ண போறீங்க. எவ்வளவு ml of NS? 100 ml of NS. அதுல எவ்வளவு mg? 8 dexamethasone இருக்கு, 8 mg. இந்த 8 mgன்றது நம்மளுக்கு தேவையே இல்லை. ஸோ இதுதான் வச்சிருக்க ட்விஸ்ட். இது பார்த்தோன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். அந்த 8 mgன்றது தேவையில்லை. நம்மளுக்கு தேவைன்றது குவான்டிட்டி தான். எவ்வளோ? 100 ml of NS. ஓகே, டோட்டல் வால்யூம் டு பி இன்ஃபியூஸ்ட் எவ்வளோ? 100 ml of NS. அவன் என்ன சொல்லிருக்க? டெக்ஸாமெத்தசோன் 8 mgன்றது 100 ml of NSல இருக்கு. அதை வந்து நீங்க ஓவர் 60 minutes டைம் என்ன கொடுத்துருக்கா? 60 minutesல நீங்க அட்மினிஸ்டர் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா இதுதான் வந்து டிராப் ஃபேக்டர் 15 இருக்கு. உங்களுக்கு எவ்வளவு டிராப்ஸ் per minute செட் பண்ணணும்னு கேக்குறாங்க. நம்ம என்ன டோட்டல் அமௌண்ட் ஆஃப் வால்யூம் இன்ஃபியூஸ்ட் எவ்வளோ? 100 ml. 100 into என்ன வரும்? டிராப் ஃபேக்டர் 15 டிவைடட் பை டைம் 60. அப்ப என்ன வரும்? 3 5 15, 5 5 25. ஸோ 25 டிராப்ஸ்க்கு தான் GTTS சொல்லுவாங்க, டிராப்ஸ் per minute.
ஸோ எவ்வளோ வைக்கணும்? 25 ட்ராப்ஸ் பெர் மினிட் வச்சோம்னா 100 ml ஆஃப் என்எஸ் வந்துட்டு ஓவர் 16 மினிட்ஸ்ல பேஷண்ட்க்கு போயிடும். அந்த 100 ml ஆஃப் என்எஸ்ல என்ன இருக்கு? 8 mg டெக்ஸாமெத்தாசோன் இருக்கு. அந்த 8 mg நம்ம எந்த ஃபார்முலாலையும் எதையுமே அப்ளை பண்ணல. இட்ஸ் ஜஸ்ட் வேஸ்ட். ஓகே ஓகே கைஸ், உங்களுக்கு ட்ரக் கால்குலேஷன் பத்தி ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது தவிர்த்து ஃபார்மகாலஜில நிறைய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்கு. எல்லா டாபிக்ஸும் ஐ வாண்டட் டு டிஸ்கஸ் வித் யூ கைஸ். ஸோ அந்த டாபிக்ஸ் எல்லாமே நான் வந்து இந்த சண்டே வந்து லைவ்ல வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நீங்க என்னோட சேனலுக்கு இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் நீங்க இந்த இம்பார்ட்டன்ட் லைவ் செஷன் எல்லாத்தையும் மிஸ் பண்ணிடுவீங்க. லைவ் செஷன் வந்து அதுக்கப்புறமும் வந்து போஸ்ட் லைவும் நான் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். பட் ஸ்டில் அந்த லைவ் டைம்ல நீங்க அட்டன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப இன்டராக்டிவா இருக்கும் செஷன். உங்களுக்கும் வந்து ரொம்ப கிளியரா புரியும். அப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் இமீடியட்டா நீங்க கேட்கும்போது ஐ கிளியர் இட் ஆஃப் ஆல்சோ. ஸோ அதனால கைஸ், இது வரைக்கும் நீங்க என்னோட லைவ் செஷன் பார்க்கலன்னா நீங்க போஸ்ட் வீடியோஸ் பாருங்க. அண்ட் கண்டிப்பா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த நெக்ஸ்ட் வர லைவ் எதையும் மிஸ் பண்ணாம இருங்க. ஓகே, அப்படிலாம் உங்களை ஈஸியா விட்டுற முடியாது. இம்பார்ட்டன்டா ஒரு கொஸ்டின் நான் வந்து உங்களை ஒரு கொஸ்டின் கேட்பேன், அதுக்கான ஆன்சரை நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு சொல்லணும். ஓகே, கொஸ்டின் கவனிங்க. Nurse Surabhi wants to administer 600 ml of DNS to a patient, okay, with a drop factor of 20. Timing pathina over 8 hours. Calculate the drop per minute. Type your answer in the comment section. Thank you guys. Bye.